சரியா? எனக்கு உண்மையிலே அந்த ரூட்னா என்ன, யாரு, இல்ல ஜெகதீஷ் அவரு எங்க இருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. லாஜிக்கலா கேட்போம். இப்போ ஜனநாயகனுக்கு பின்னாடி ஜெகதீஷ் இருக்காரு. இப்படி வச்சுக்கலாமா? அவர்கிட்ட ஒரு மாஃபியா இருக்கு. ஜெகநாயகன். சரி. பராசக்திக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பராசக்திக்கு முன்னாடி பாவம் யாருமே இல்ல. யார் இருக்கா? ஆகாஷ் பாஸ்கர்னு ஒரு சின்ன பையன் பேங்க்ல லோன் வாங்கி படம் எடுத்துட்டு இருக்காங்க. டான் 10 ரூபாயா சேவ் பண்ணறாமே அந்த படம் எடுக்கிறதுக்காக. கிரவுட் ஃபண்டிங் படமா அது? இல்ல. கிரவுட் ஃபண்டிங் ஒரு டப்பா வாங்கி வச்சு 10 ரூபாயா அதுல போட்டு சிறுசேமிப்பு பண்ணாரா? சீரியஸ்லி. உண்டியல் குலுக்கி எடுத்த படம் அது. சரி, வேற யார் இருக்காங்க பராசக்தி பின்னாடி? பராசக்திக்கு பின்னாடி வேற யார்? சின்ன பையங்க. ஒரு சின்ன பையன், அது ஆண்டர்பிரனர். அத பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பையனை வந்து டாடா வந்து வளரும் இளம் தொழிலதிபர். அதே மாதிரி ஒரு சின்ன பையனை வந்து ஆண்டர்பிரனரா வளர்த்திருக்காங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தன்னோட ஏழை தாத்தாக்கு 2 crores கார் வாங்கி கொடுத்திருக்கான். அவர் இப்ப சிஎம்மா வேலை கிடைச்சு வேலை பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்லையா? அலவன்ஸ் பேட்டா இல்ல, இந்த படத்தின் மூலியமா தான் அவங்களோட குடும்பத்துல இல்ல அவங்க தாத்தாவுக்கு அதுதான் இப்ப நல்லா சம்பளம் மட்டுமல்ல சாப்பாடும் போடுறாங்களா? சாப்பாடு எல்லாமே போடுறாங்க. சரி, ஓகே. அதான் அப்ப பராசக்தி பின்னாடி அந்த இன்பன் சின்ன பையனும் ஒரு 30 வயசு இளைஞனும் இருக்காங்க. ஓகே. வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட் மட்டும் இருக்குதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்டு திரைத்துறையில எந்த ஒரு இடையூறும் இல்லாம தலையீடும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. ஒரு 75 வருஷமா தமிழ்நாட்டுல கட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட். இந்த பக்கம் ரூட் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு இந்த பக்கம் டிஎம்கே, ரெட் ஜெயண்ட், ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ட்டு எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள். எளியவர்களை பத்தி நீங்க இப்படி நையாண்டி பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதான் தெரியுதுங்க. அதான் அதனால பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. இவங்க தான் அப்படியே கேம்பெயின் பண்ணி அப்படியே மொத்த தமிழ்நாட்டையும் வந்து மண்டையை கழுவி மூளை செலவை பண்ணி யாரும் போய் பராசக்தியை பார்க்காதீங்க அப்படின்னு பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட வலிமை இருந்துச்சு. இவங்க பண்ணிட்டாங்க. அதனால பராசக்தி படத்தை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு 3வது நாள்ல புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 1000 டிக்கெட் அந்த மாதிரி லெவல்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யூடியூப் வியூஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு ஹவருக்கு 1000 அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்படி இருக்கு. ஆனா பாவம் அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. இந்த சன் டிவி, கலைஞர் டிவி, அந்த டிவி, இந்த டிவி அப்படின்லாம் எதுவுமே இல்ல. அதனால அவங்களால பாசிட்டிவ் கேம்பெயின் எதுவும் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நானும் பேசிக்கிறேன். நீங்களும் மூஞ்சி சீரியஸா நான் சொல்றேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்களும் சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு கேட்டுனே இருக்கீங்க பிரதர். சரி வாங்க, நார்மல் மோடுக்கு வாங்க.